மோசாத். இணக்கமில்லாமல் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு எதிரான கொடிய ஆயுதம் மோசாத். இஸ்ரேலின் தேசிய நுண்ணறிவு அமைப்பு ஒரு சாதாரண உளவுத்துறையாக மட்டுமல்ல, இது இஸ்ரேலின் எதிரிகளை எதற்கும் தயங்காமல் துல்லியமாக தாக்கும் ஆயுதமாகும். 1949 அமைக்கப்பட்ட இந்நிறுவனம் உலகின் மிகவும் பயமுறுத்தும் மற்றும் தாக்குதலை செய்யும் உளவுத்துறைகளில் ஒன்றாக தன்னை நிரூபித்துள்ளது. இஸ்ரேலின் உயிர்த்துறைக்கு ஆபத்தை விளைவிக்கும் அனைவரையும் எதிர்த்து தாக்கத்தை செலுத்துகிறது. நாஜி போர்க்குற்றவாளிகளை பிடிக்கவோ அல்லது சிறந்த இராணுவ தலைவர்களை கொல்லவோ மோசாதின் ஒரே குறிக்கோள் எதிரிகளை தகர்த்தெறிய வேண்டும், எந்த செலவுக்கும் முடிவுகளுக்கும் இணங்காமல். முக்கிய செயல்பாடுகள்: கொடிய துல்லியம் ஆடோல்ஃப் ஐக்மன்னின் பிடிப்பு 1920. மோசாத் நாஜி ஹோலோகாஸ்ட் இனப்படுகொலை கற்பித்தையாளர் ஐக்மன்னின் பிடிப்பு மூலம் உலகுக்கு ஒரு அறிவிப்பு செய்தது. ஐக்மன்னின் இடத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல் அவரை அர்ஜென்டினாவில் இருந்து கடத்தி இஸ்ரேலில் நீதிக்கு கொண்டு வந்தது. இதன் மூலம் மோசாத் அவர்கள் எவ்வித தடையையும் கடந்து எதிரிகளை வெற்றிக்கு கொண்டு வருவார்கள் என்பதை உலகிற்கு உணர்த்தியது. கோபத்தின் இயக்கம் 1920கள். 1922 மியூனிக் ஒலிம்பிக்ஸ் படுகொலையில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து கொள்வதற்காக மோசாத் இந்த இயக்கத்தை தொடங்கியது. பல நகரங்களில் எதிரிகளை கொடூரமாக அழித்தது. தவறுகள் நிகழ்ந்தாலும் மூச்சு விடாமல் குறிக்கோளை அடைந்தது. என்டிபே பணிமனை தாக்குதல் 1976. தீவிரவாதிகளால் பதுக்கப்பட்ட ஈழலேயர்களை மீட்க மோசாத் முக்கிய பங்கு வகித்தது. எந்நேரமும் தீவிரவாதிகளை ஒடுக்குமாறு இஸ்ரேல் செயல் கொண்டிருக்கும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். ஈரானின் அணுசக்தி சபோட்டாஜ். மோசாத் ஈரானின் அணுகுண்டு ஆர்வத்தை தகர்க்க பல கொடிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அணுசக்தி விஞ்ஞானிகள் கொலைகள் முதல் சைபர் தாக்குதல்கள் வரை மோசாத் எந்தவித உள்நாட்டு விதிகளையும் பின்பற்றாமல் செயல்பட்டுள்ளது. ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான மோசாத் போராட்டம். மோசாத் ஹெஸ்பொல்லாவின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து தாக்குகிறது. மோசாத் ஒரு முடிவற்ற சக்தி. எதிரிகளின் நிம்மதியை கெடுக்கும் மோசாத் இஸ்ரேலின் பாதுகாப்பு குறிக்கோளை நிறைவேற்றும் உறுதியான செயல்பாடு.